கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44 அதிகாரம் 21 வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நீ நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மறவாத தேவன். அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் கைகளின் கிரியைகளும் அவருடைய ஆடுகளுமாயிருக்கிறோம். ஆகவே அவர் நம்மை மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வசனம் சொல்லுகிறது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிற தேவன். நாம் அவரால் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. தாவீது ராஜா சொல்லுகிறார், அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் நம்மை நினைப்பதற்கு நாம் எம்மாத்திரம்? நாம் யார்? அவருக்கு முன்பாக நாம் வெட்டுக்கிளிகளைப் போல் இருக்கிறோம். அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உங்களை எல்லாரும் மறந்து விட்டார்கள், உங்களை இந்த உலகத்தில் நினைப்பதற்கு ஒருவரும் இல்லை என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், உங்களை படைத்த தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று யாக்கோபுக்கு, இஸ்ரவேலுக்கு சொன்ன தேவன், தேவனுடைய ஜனமாகிய நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆகவே திடன் கொள்ளுங்கள். உங்களுக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நோக்கி முன்னாக கடந்து செல்லுங்கள். அவர் உங்களை நினைத்திருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தாவே, அன்பின் இரட்சகர், எங்களுக்காக தம்முடைய ஜீவனை தந்த தேவன் இயேசு கிறிஸ்து எங்கள் மேல் நினைவாயிருக்கிறபடியால் நன்றி. நீர் எங்களை ஒரு நாள் மறக்காத தேவனாயிருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.